திருப்பத்தூர் மாவட்டம் காக்கங்கரை பகுதியை சேர்ந்தவர் விவசாயி சுரேஷ். இவரை கந்தளி காவல் ஆய்வாளர் சுரேஷ் காவலர்களுடன் சென்று கடுமையாக தாக்கியதோடு எந்த காரணமும் கூறாமல் கைது செய்துள்ளார். தொடர்ந்து கைது செய்த விவசாயியை திருப்பத்தூர் கிராமிய காவல் நிலையம் கொண்டு சென்று அடைத்து வைத்து கனிம வளங்களை கொள்ளையடித்ததற்கான ஆதாரத்தை கேட்டு மிரட்டியுள்ளார். மேலும் காவல் ஆய்வாளர் கைது செய்தவரிடமிருந்து செல்போனை பறித்து ஆதாரத்தை அளித்துள்ளார். இதையடுத்து கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலின் போது நடந்த சம்பவத்திற்காக கைது செய்ததாக கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்து சுரேஷ் கூறுகையில், கனிம வளங்களை கொள்ளையடிப்பதிலும் பல்வேறு சட்டத்திற்கு புறம்பான அத்தனை விஷயத்திலும் மாவட்ட உட்கோட்ட துணை கண்காணிப்பாளர் செந்தில் மற்றும் கந்தளி காவல் ஆய்வாளர் சுரேஷ் ஆகியோர்களை பற்றிய ஆதாரம் வைத்திருந்ததால் தான் தாக்கப்பட்டதாக தெரிவித்தார். இதுகுறித்து மாவட்ட கண்காணிப்பாளரிடம், வேலூர் சரக காவல்துறை துணைத் தலைவரிடமும் புகார் அளிப்பதாகவும் தெரிவித்தார். தற்போது சுரேஷ் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நியூ டவுன் பகுதியில் உள்ள இஸ்லாமிய ஆண்கள் கல்லூரியில் கவி அருவி அப்துல் காதரின் 75வது பவள விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட விசிக தலைவர் திருமாவளவன் கவியருவி அப்துல் காதர் எழுதிய கவிதைகள் குறித்து பேசினார். அப்போது அரசியலில் தன்னைத்தானே தலைவன் என்று கூறிக்கொண்டு நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். மக்களுக்காக மக்கள் பிரச்சினைகளை சந்திப்பவர்களாக எந்த தலைவனும் இல்லை. இப்பொழுது தலைவனுக்கு பஞ்சம் இருக்கிறது என கூறினார். இந்நிகழ்ச்சி கலைத்துறை சார்ந்தவர்கள், அரசியல் விமர்சகர்கள், சான்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலம் தாலுகா காவனூர் மற்றும் மங்கலம் கிராமத்தில் மத்திய அரசு திட்டங்களை மக்களுக்கு நேரடியாக கொண்டு சேர்க்கும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் நிகழ்ச்சி நடைபெற்றது. வெளியுறவு மற்றும் மத்திய கல்வி இணையமைச்சர் ராஜ்குமார் ரஞ்சன் சிங் கலந்து கொண்டார். இந்நிகழ்வில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் உறுதிமொழி எடுக்கப்பட்டது. தொடர்ந்து மக்களுக்கு மத்திய அரசு திட்டங்களை வங்கி அதிகாரிகள் எடுத்துக் கூறினர். பின்னர் இலவச சமையல் கேஸ் அடுப்பு, 5 லட்சம் மதிப்பிலான காப்பீடு அட்டை ஆகியவை வழங்கப்பட்டது. இதில் விவசாயிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கவுந்தம்பாடி அம்மன் கோயில் தோட்டத்தை சேர்ந்தவர் ஈஸ்வரன். இவர் கவுந்தம்பாடி அருகே உள்ள ஐயம்பாளையம் பிரிவு மற்றும் காஞ்சி கோயில் பிரிவு ஆகிய இடங்களில் பெட்ரோல் பங்க் வைத்து நடத்தி வருகிறார். இவருக்கு கனிமொழி என்கிற காந்திமதி என்ற மனைவியும் கார்த்திக் என்ற மகனும் உள்ளனர். கார்த்திக் அசாம் மாநில விமானப்படை பைலட்டாக வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் ஈஸ்வரன் வழக்கம் போல் பெட்ரோல் பங்கிற்கு சென்றுவிட்டு அதிகாலை வீட்டிற்கு வந்துள்ளார். இந்நிலையில் இன்று காலை வழக்கம் போல் கார்த்திக் பெற்றோரின் செல்போனிற்கு தொடர்பு கொண்ட போது இருவரும் போனை எடுக்காததால் அதிர்ச்சி அடைந்த கார்த்திக் இதுகுறித்து அருகில் உள்ள சித்தி பாக்கியலட்சுமி என்பவருக்கு தகவல் கொடுத்துள்ளார். தொடர்ந்து பாக்கியலட்சுமியும் பரவதமும் நீண்ட நேரம் கதவை தட்டியும் திறக்காததால் இருவரும் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது காந்திமதி சுத்திகளால் தாக்கி கொலை செய்யப்பட்ட நிலையிலும் இருப்பதும், அருகில் உள்ள ஜன்னலில் ஈஸ்வரன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதும் தெரியவந்தது. இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சென்னை மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திலிருந்து நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் பாதுகாப்பு கருதி முன்னெச்சரிக்கையாக நீர்த்தேக்கத்திலிருந்து முதல்கட்டமாக 50 கன அடி உபரி நீர் கொற்றலை ஆற்றுக்கு திறந்துவிடப்பட்டுள்ளது. நீர்த்தேக்கத்தின் மொத்த அடி 35 தற்போது 34.75 அடி உயரத்தில் நீர் இருப்பு உள்ளது. நீர்வரத்து அதிகரித்தால் மேலும் நீர்த்தேக்கத்திலிருந்து கொற்றலை ஆற்றுக்கு உபரி நீர் திறப்பு அதிகரிக்கக்கூடும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் இன்று மற்றும் நாளை ஆகிய 2 நாட்கள் இந்திய தேர்தல் கமிஷனின் ஆலோசனைக் கூட்டம் நடக்கவிருந்தது.
இருந்தது. இதில் கலந்து கொள்வதற்காக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் சென்னை வருவதாக இருந்தது. மேலும் இந்த வருகையின் போது மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை அதிகாரிகளுடன் இறுதி வாக்காளர் பட்டியல் குறித்தும், தேர்தல் பாதுகாப்பு உள்ளிட்ட இறுதிக்கட்ட பணிகள் குறித்தும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் அதிகாரிகள் ஆலோசனை நடத்த இருந்தனர். ஆனால் சென்னை உட்பட பல மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆராய்ச்சி மையம் அறிவித்தது. இந்நிலையில் தேர்தல் கமிஷனரின் ஆலோசனை கூட்டத்தை வேறொரு தேதியில் நடத்துமாறு மாநில அரசு கேட்டுக் கொண்டது. அதன் அடிப்படையில் இந்திய தேர்தல் கமிஷன் ஆலோசனை கூட்டம் தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அறிவித்துள்ளார். மத்திய பிரதேசத்தில் இறைச்சி, மீன் முட்டைகளை திறந்த வெளியில் விற்பனை செய்ய தடை விதிக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் மோகன் யாதவ் கடந்த மாதம் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் உஜ்ஜயினியில் ரூபாய் 218 கோடி மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மோகன் யாதவ் மாநிலத்தில் வளர்ச்சிப் பணிகள் தடையின்றி நடைபெறும் என்று கூறினார். மேலும் கடந்த மாதம் தான் வெளியிட்ட அறிவிப்பை தொடர்ந்து மாநிலத்தில் கடந்த 25 நாட்களில் திறந்த வெளியில் இறைச்சி, மீன்கள் விற்பனை செய்த 25,000 கடைகள் மூடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சபரிமலை மண்டல சீசனில் டிசம்பர் 31ஆம் தேதி வரை கேரள அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் 52,04,000 பக்தர்கள் பயணம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பம்பை நிலக்கல் மற்றும் நிலக்கல் பம்பை இடையே 1,08,600 முறை பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளன என்றும், இதன் மூலம் மண்டல சீசன் வரை மொத்த வருவாய் ரூபாய் 31 கோடியே 7 லட்சம் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மகர விளக்கையொட்டி ஜனவரி 15ஆம் தேதி முதல் மாநிலத்தின் அனைத்து கேரள அரசு போக்குவரத்து கழக டெப்போக்களில் இருந்தும் 800 அரசு பேருந்துகள் இயக்கப்படும் என்று கேரள அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக செம்பரம்பாக்கம் ஏரியில் 19வது கண்மலையில் 10வது செக்டர் வழியாக 25 கன அடி உபரி நீர் நேற்று மாலை திறந்துவிடப்பட்டது. இந்த நிலையில் தற்போது நிலவரப்படி செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்ட உயரம் 24 அடியில் 22 அடியாக நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் மழையின் தாக்கத்தால் மேலும் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிக்கும் நிலையில் உபரி நீர் திறப்பு அதிகரிக்கப்படும் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளிலும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சிகள் நிலவுகின்றன. இதன் காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 29 மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடலூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை, ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று தருமபுரி, கிருஷ்ணகிரி, தென்காசி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 2ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி லட்சத்தீவு பயணம் மேற்கொண்டார். இந்தியாவில் சுற்றுலாவை மேம்படுத்தும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இது கருதப்படும் நிலையில் பிரதமரின் இந்த பயணம் குறித்து மாலத்தீவு அமைச்சர் அப்துல்லா மக்ஜூம் மஜீத் சர்ச்சைக்குரிய வகையில் எக்ஸ் பக்கத்தில் கருத்து பதிவிட்டார். அதில் இந்தியா மாலத்தீவை குறிவைக்கிறது என்றும், கடற்கரை சுற்றுலாவில் மாலத்தீவு உடனான போட்டியில் இந்தியா பல சவால்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் என கூறினார். மேலும் சில மாலத்தீவு அமைச்சர்களும் பிரதமர் மோடியின் பயணம் குறித்து கேலி செய்யும் விதமாக கருத்து பதிவிட்டிருந்தனர். இந்நிலையில் பிரதமர் மோடி மற்றும் இந்தியர்கள் குறித்து விமர்சன பதிவுகளை வெளியிட்ட மரியம் ஷியினா, மால்ஷா ஷரீப் மற்றும் ஹாசன் சியான் ஆகிய 3 அமைச்சர்களை பணியிடை நீக்கம் செய்து மாலத்தீவு அரசு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு, சிறுபான்மையினர் விவகாரங்களுக்கான அமைச்சர் ஸ்மிருதி இரானி நேற்று சவுதி அரேபியாவுக்கு சென்றார். அவருடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் வி. முரளிதரனும் சென்றார். ஜேட்டா நகரை சென்றடைந்த அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து இருவரும் ஹஜ் மற்றும் உம்ரா விவகாரங்களுக்கான சவுதி அமைச்சர் அல் ரபியாவை சந்தித்தனர். அப்போது ஹஜ் ஒப்பந்தம் 2024 இரு தரப்பினரும் கையெழுத்திட்டனர். இதுகுறித்து ஸ்மிருதி இரானி தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டிருக்கும் பதிவில், இந்தியாவில் டிஜிட்டல் முயற்சிகளுக்கு, குறிப்பாக கடைசி நேர யாத்ரீகர் தகவல் தேவைகளை நிவர்த்தி செய்ததற்கு சவுதி பிரதிநிதிகள் பாராட்டு தெரிவித்தனர். யாத்ரீகர்களின் விரிவான நல்வாழ்வுக்காக மேம்படுத்தப்பட்ட மருத்துவ வசதிகளின் முக்கியத்துவத்தை இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டன என்று தெரிவித்தார்.
மத்திய ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் 3 நாள் பயணமாக இன்று இங்கிலாந்து நாட்டுக்கு செல்கிறார். இந்த பயணத்தின் போது இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக், ராணுவ அமைச்சர் கிராண்ட் சாப்ஸ் உள்ளிட்டோரை சந்தித்து இருதரப்பு பாதுகாப்பு உறவுகள் மற்றும் பாதுகாப்பு குறித்து விரிவான பேச்சுவார்த்தை நடத்தும் ராஜ்நாத் சிங் லண்டனில் உள்ள மகாத்மா காந்தி மற்றும் அம்பேத்கரின் நினைவிடங்களுக்கு சென்று மரியாதை செலுத்துவார் என தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் கடந்த 22 ஆண்டுகளில் இந்திய ராணுவ அமைச்சர் ஒருவர் இங்கிலாந்து செல்வது இதுவே முதல் முறை என்பதால் அவர் இங்கிலாந்தில் உள்ள இந்தியா வம்சாவளியினருடன் ஒரு கலந்துரையாடலை நடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அக்கட்சியின் முன்னாள் எம்பி கே.சி. பழனிசாமி தொடர்ந்த அவதூறு வழக்கை மீண்டும் விசாரிக்க சென்னை உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு இடைக்கால தடை விதிக்க கோரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சார்பில் வழக்கறிஞர் பாலாஜி சீனிவாசன் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்தார். மேலும் இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த உத்தரவுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யும் போது தனது தரப்பு கருத்தையும் கேட்க வேண்டும் என தெரிவித்து கே.சி. பழனிசாமி சார்பில் வழக்கறிஞர் ரஞ்சிதா ரோத்தகி கேவியட் மனுவை கடந்த நவம்பர் 29ஆம் தேதி தாக்கல் செய்தது குறிப்பிடத்தக்கது. தென்கொரியாவின் யோன்பியாங் தீவு பகுதியை நோக்கி வடகொரியா நேற்று முன்தினம் திடீர் தாக்குதல் நடத்தியது. சுமார் 200க்கும் மேற்பட்ட பீரங்கி குண்டுகள் முழக்கியதாக கூறப்படும் நிலையில் தீவில் வசிக்கும் மக்களை உடனடியாக இடம்பெயருமாறு தென்கொரியா உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து நேற்று மீண்டும் யோன்பியாங் தீவு பகுதியை நோக்கி வடகொரியா சுமார் 90 பீரங்கி குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியதாக தென்கொரிய ராணுவம் குற்றம் சாட்டியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.